ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஆஹா. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா? காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா? மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா? மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா? தீர்த்து வைப்பேன் நானம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா? தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா? நேரத்தோடு கிடைக்குமா? நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா? நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஆஹா. எண்ணத்தோடு எண்ணமாய் இருந்து விட்டால் போதுமா? எண்ணத்தோடு எண்ணமாய் இருந்து விட்டால் போதுமா? கன்னத்தோடு கன்னமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா? கன்னத்தோடு கன்னமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா? என்னை கேட்க வேணுமா? என்னை கேட்க வேணுமா? எதிர்த்து பேச தோணுமா? என்னை கேட்க வேணுமா? எதிர்த்து பேச தோணுமா? கால நேரம் பாப்பமா, கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமா. கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமா. ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா நீங்க நலமா? ஓ. நம்ம பொண்ணு சிவகாமிக்கும் டாக்டர் சந்திரனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏ? உங்க பொண்ணு வாழணும்னு விரும்புறீங்களா? ஆமா, அதனாலதான் டாக்டரா பார்த்து கொடுக்குறேன். உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னு சொல்லிச்சுக்கோ, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். அவர் பாக்குறது இருக்கட்டும். ஆனா உங்க பொண்ணுக்கு என்னைக்கு ஆபத்து? கொலைக்காரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில டாக்டர் எந்த நிமிஷமும் சாகலாம். அது நடக்காது. எப்ப எனக்கு மர்மம் ஆயிடுறானோ தினம் அவனுக்கு உபதேசம் பண்ணுவேன்ல, கொலைகாரனை பிடிச்சிடாதரா, பாவம் வந்து சேரும் அப்படின்னு தடுத்துருவேன்ல. கொலைகாரனை பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நீங்களா கொலைகாரன்? நான் எப்படி நான் கொலைகாரனாவது? நான் வாழை கொலைதான் இருப்பேன். டாக்டர் நல்லவன், பொண்ணுடைய செலக்ஷனு காமாட்சிக்கும் பிரியம், எனக்கும் விருப்பம். அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிச்சயப்படுத்திட்டேன். இப்ப மாத்தி ஏதாவது செஞ்சுட்டா வீட்டுல கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது? ஊர்ல யார் எதை கேட்டாலும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவீங்களே. ஊர்ல அவன் கேட்டாலும் பட்டு பட்டுன்னு தான் சொல்லுவேன். வீட்டுல கேட்கிற கேள்விக்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. நமக்கு பக்கு பக்குன்னு எடுத்துக்கும். என்னமோ நீங்க எங்களுக்கு செய்யற உதவிக்கு நாங்க சொல்ல வேண்டியது கடமை. நீ சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு, பொண்டாட்டி சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு. ஆனா டாக்டர் மாதிரி நல்லவன் கிடைக்க மாட்டானே. ஏன் நம்ம குடும்பத்திலே இல்லையா? நம்ம குடும்பமா? எது குடும்பம்னு எனக்கு தெரியலையே. மணி மணி, நாமெல்லாம் ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். நான் வர்றேன். காசு சாப்பிட்டுக்கோங்களேன். இல்ல, பித்தம் தலைக்கு ஏற மாதிரி இருக்கு, நான் வர்றேன்.
எதை பத்தி யோசனை? எல்லாம் உன்னை பத்தி தான். என்னை பத்தி கவலைப்பட வேணாம். நீ நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். நான் நினைச்சது நடக்கும். நல்லவன். பெண்ணுடைய செலக்ஷன் காமாட்சிக்கும் பிரியும், எனக்கும் விருப்பம். நல்லவன். பொண்ணுடைய காமாட்சிக்கும் பிரியும், எனக்கும் விருப்பம். இவ்வளவுக்கும் காரணம் நாளைக்கு காலையில நீ அவளை கட்டிக்கல, உன்னை நடுத்தெருவுல வச்சு மானத்தை வாங்கிடும். இந்த போட்டோவில் 1000 எடுத்து ஊர்ல இருக்கிறவனுக்கு நான் காட்டி உன் மகளை எவனும் கட்டிக்க முடியாதபடி செஞ்சிருவேன். நானும் ஒண்ணு கவனிக்கிறேன். கொலகாரன் கொள்ளக்காரன்னா கிட்ட பயப்படுறிய. அவனுக்கு உனக்கு கனெக்ஷனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு என் தங்கையை கட்டிக்கேன்னு சொன்னதுக்காகவா இந்த பாதகத்தை செஞ்சேன்? மணி, எனக்கு இருந்தது ஒரே ஒரு தங்கை. அவ விருப்பப்பட்ட இடத்துல திருமணம் செஞ்சு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த எண்ணத்தை நீ நாசமாக்கிட்டியே. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து. மணி 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 வேணாம் மணி, போலீஸுக்கு மட்டும் போவாதே. நான் பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். என் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? வேணும்னா என் பொண் சிவகாமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்துவான்னு பாக்குறியா? சத்தியம் இல்லபடி கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். என்ன நம்பு. நான் ஏமாத்தான் விட்டுருவியா? அதான் நீ என்ன லவ் போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்க. அதை எடுத்து தெருவெல்லாம் காமி. என் மானத்தை வாங்கு, பேப்பர்ல போடு. நான் சொல்றேன்னு யோசிக்காது. மணி, நாளை காலம் நீ மாப்பிள போல தோட நான் அங்க மாமனார் போல தோட இன்னும் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அதுக்காக வேண்டிய வேலையை பேசி இருக்கும். என்னங்க என்னங்க, கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாருங்க. மாப்பிள்ளை மணியா? என்னங்க, சந்திரன் தான் மாப்பிள்ளைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை நம்பித்தானே இவ்வளவு ஏற்பாடு செய்த. ஆமா, அப்ப சொன்னேன். இப்ப நிலைமை சரியில்லை. என்ன மாத்திட்டீங்களா? ஆமா, இந்த கல்யாணம் சிவகாமிக்கும் மணிக்கும் தான் நடக்கும். இது நடக்கவே நடக்காது. சிவகாமி
நடக்காதுன்னு சத்தம் போட்டு எங்கிட்டயே சொல்றியா? நான் டாக்டர் தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். சொல்றத கேளு. முடியாது. அன்னைக்கு சித்தப்பட்டான் காதலிச்ச பொண்ணை கட்டிட்டேன்னு சொன்னதுக்கு அவளுக்கு ஆஸ்தி இருக்கா அந்தஸ்து இருக்கான்னு மறுத்தீங்களே. இன்னைக்கு நம்ம தெய்வல வாழற அந்த கேஷ் இருக்கு. என்ன ஆஸ்தி இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, என்ன யோசிச்சு இருக்கு. ஏண்டி பொண்ணை பேசுறதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு உள்ளமா வந்து நின்னு பாக்குறியா? நானும் தான் கேக்குறேன். கட்டின புருஷனே எடுத்து பேசுறியா? இல்லைங்க, என்ன மன்னிச்சுடுங்க. உங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டா, நானும் சம்மதிக்கிறேன், நீயும் சம்மதிக்கும். அம்மா, காளிங்கிற பெயராலே நான் தூக்கு கயிறை மாட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானா? கட்டின புருஷனை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக 10 மாசம் சுமந்து பெற்ற பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போறியா? இல்ல சிவகாமி, இல்ல, உன்னை நான் அந்த கதிக்கு ஆளாக்கவே மாட்டேன். என்னடி பேசுற? சிவகாமி விஷயத்துல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அப்பா, என்னை வாழ வைக்கதா உங்களுக்கு உரிமை இருக்க தவிர என் வாழ்க்கையை பாழாக்க யாருக்குமே உரிமை கிடையாது. என்ன சொன்னேன்? என்னங்கடா உன்னை எனக்கு தெரியும். பிள்ளையும் கிள்ற, தொட்டிலும் ஆட்டிக்கிற, நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது எனக்கு தெரியும். போகல அம்மா, நானே நிக்கிறேன்மா. நான் உயிரோட இருக்கிறவங்களுக்கு உன்னை நான் எப்படியே காப்பாத்தியே தீருவேன். எப்படியம்மா என்னை காப்பாத்துவேன்? ரிமாண்ட்ல வச்ச மாதிரி வச்சுட்டேன். எப்படி காப்பாத்துவேன் பாக்குறேன். என்னது? டாக்டர், டாக்டர், என்னை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டரா? தம்பி, சிவகாமியை காப்பாத்துங்க, சிவகாமியை காப்பாத்துங்க. டாக்டர், அம்மாவை ரூம்ல அடிச்சு போட்டுட்டு என்னை பலவந்தமா மணிக்கு கட்டி வைக்க பாக்குறாரு. அப்படியா? ஆமா, நீ இல்ல மாப்பிள்ளை, மணிதான் மாப்பிள்ளை. என்னங்க இதெல்லாம்? என் குடும்ப விஷயம், நீ பேசக்கூடாது. தவறு எங்க நடந்தாலும் யாரும் கேட்கலாம். தவறு நடந்தா வெளியே போய் கேளு. வீட்டுக்குள்ள நடக்கிற தவறு கேட்க நீ யார்? ஆமா, என் வீடு தான் தீ பிடிச்சிருக்கு, மத்தவங்க கவலைப்பட வேண்டாம், சும்மா இருப்பாங்களா? பொது விஷயம் எல்லாம் இங்க பேசாதே. நான் மணிக்கு தான் கட்டி வைப்பேன். வாழ போறவனா என் இஷ்டம் தான் தேவை. ஆமா, சிவகாமி மேஜர் அவ இஷ்டம் தான் முக்கியம். மேஜர் நீ சொல்றியா? நான் சொல்றேன் மைனர். போவலையே. அவருடைய மகன் சொல்றேன். டாக்டர், நீங்க போகாதீங்க. கவலைப்படாத, உன்னை நான் இங்க காப்பாத்திட்டு தான் போனேன். சவால் கொடுக்கறியா? இங்கே நில்லு. மணியை கூட்டியாந்து தாலி கட்டறா இல்லையான்னு பாரு. வா அப்படி. சிஸ்டர், பாக்ஸிங் பண்றியா? அடிக்க வர்றியா? டாக்டர், பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை அவமதிச்சா நான் பொறுக்க மாட்டேன். போயிடுங்க வெளியே. அம்மா, வா. அம்மா, வாங்க வரணும். டாக்டர் தானே உனக்கு. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். பேய் போல் பணத்தை காக்கின்றான்,
பெரியவர் தம்மை பழிக்கின்றான் ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80 உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80 கல்யாணம் அட்ரஸ் பண்ணிக்கோ. முடியாது. முடியாதா? இதே ட்ரெஸ்ல தாலி கட்ட சொல்றேன். மாமா வந்துட்ட மாமா. மாப்பிள்ளையும் வந்தாச்சு. சொன்னபடி வந்துட்டா. வா வேண்டாம்ப்பா. வா அப்பா, வா வேண்டாம்ப்பா. அதுவும் பேசப்படாத. வா மாப்பிள்ளை 4 பேரோட வந்துட்டியா? கட்டு தாலியா. ஐயா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இஷ்டமில்லாத ஒரு பெண்ணுக்கு இப்படி தாலி கட்டுறது நல்லா இல்லையா? நீ பேசாம இருக்கிற. கட்டு தாலியா. கட்டு தாலியா. கட்டு தொடாதே. இஷ்டமில்லாதவரை கட்டிக்கிட்டு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். கட்டு கட்டு நீ தாலியா. கட்டு மாமா. போயிச்சு மாமா. போலீஸா? வாங்க வாங்க. பெரிய மனுஷால விட்டு கல்யாணம் இல்ல. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா வர்றாங்க. வாங்க பண்ணுங்க ஆசீர்வாதம். கட்டு தாலியா. கட்டு தாலியா. சார் ஏ இந்த கல்யாணத்தை நீங்க பலவந்தமா நடத்துறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பொறாம பிடிச்ச பசங்க மொட்டை மனு எழுதுனா அதை கேட்கறதுக்கு இங்க வர்றதா சார்? இல்ல சார், உங்க சம்சாரமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அம்மா டாக்டர் வேலையா? எஸ், அவர் தான் நம்ம அழைச்சிட்டு வந்தார். யார் அழைச்சிட்டு வந்தா எனக்கு? இந்த குடும்பத்துக்கு நான் தான் தெரிவேன். என் இஷ்டப்படிதான் இந்த கல்யாணத்தை பண்ணுவேன். சார், உங்க இஷ்டமும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. மேஜரான பொண்ணு அவங்க இஷ்டம் தான் முக்கியம். ஓ சொல்ல சொல்றேன். என் பொண்ணு சொல்ல சொல்றேன். என் கண், நான் பெத்த கண். உங்க அப்பா மனசு குழுகுழுன்னு சொல்லணும். மறுக்க கூடாது. சொல்லு. அப்பா சொன்னவர்தான் கட்டிக்குவேன். இல்ல சார், எங்க அம்மா சொன்னபடிதான் நான் கேட்பேன். தயவு செஞ்சு எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க. எடுதுரை, இவங்களை அவங்க தாத்தா விட்டு அழைச்சிட்டு போ. அங்க அவங்க அம்மா இருக்காங்க. சரி சார். மிஸ்டர் மணி, நீங்க பலவந்தமா தாலி கட்ட முயற்சி பண்ணது உங்க குற்றம். சதானந்தம், இது உடனே இறந்து உங்க குற்றம். 2 பேர் ஸ்டேஷனுக்கு வாங்க. சதானந்தம் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டான். அப்பா, அவரை பத்தி நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். அந்த கேஷியரோட சேர்ந்துதான் இப்படி ஆயிட்டாங்க. ஆமா, நீ எப்பவும் இப்படிதான். அடுத்தவங்க உன் புருஷனை தாழ்த்தி பேசினா சம்மதிக்க மாட்டேன். நான் மாத்திரம் இல்ல, எங்க அம்மாவே உங்களை ஒரு வார்த்தை பேசணும் சம்மதிப்பாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பெண் இனத்துக்கே பரம்பரையான பண்பு. அம்மா அம்மா சிவகாமி, அம்மா சிவகாமி, அம்மா, சிவகாமி. இல்லம்மா இல்ல. அம்மா, பெத்த பெண்ணோட வாழ்வுக்காக கட்டிய கணவனையை எதிர்த்து போராடிய தெய்வமே, உன் மாதிரி தாய் எல்லா பெண்களுக்கு கிடைச்ச. பெண்ணினமே பேரின்பம் பெற்று விளங்கும். அது மட்டும் இல்ல சிவகாமி, உன்னை போலவே எல்லா பெண்களும் தான் நினைச்சவனையே கடைசி வரை கைப்பிடிக்கணுங்கிற மன உறுதியோடு இருந்தா எந்த தாயும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே வராது. சரி சரி, இது பேச நேரம் இல்ல. உன் புருஷன் வர்றதுக்குள்ள சிவகாமிக்கும் டாக்டருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவான். இல்லப்பா இல்ல, கட்டின கணவர் உயிரோடு இருக்கும்போது அவரை தள்ளி வச்சுட்டு நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தினேன். ஒரு உலகம் என்னை மதிக்காது, தாய் குலமே என்னை மன்னிக்காது. அம்மா, கண்ணை கொடுத்து உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்க போறியா? இதுதான் தாய் செய்யற கடமையா? நீ நினைக்கிறது தப்பு சிவகாமி. ஒரு தாய்க்கு 2 கடமை இருக்கு. ஒரு பக்கம் பெத்த பெண், இன்னொரு பக்கம் கட்ட கணவர். இப்ப நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்துட்டேன். இனி போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்ததனால் புண்பட்டு போயிருக்கிற என் கணவரை சந்திச்சு கெஞ்சி மன்னிப்பு கேட்டு எப்படியா அவரை இங்க அழைச்சுக்கிட்டு வந்ததா இந்த கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, சிவகாமி, நீ கட்ட போற மாங்கல்யத்துக்காக பாடுபடுறேன். நான் கட்டின மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக பாடுபடுறேன். என்னை தடுக்காது. அம்மா, அம்மா, ஐயாவை போலீஸ் கைது செய்து பூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா ஐயா, என் கணவரை விட்டுடுங்க ஐயா. அப்பா அவர் இஷ்டப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? கல்யாணத்துக்காக இல்லைங்க ஐயா, கணவரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கேட்டுக்கிறேன். ஆல் ரைட், யாரா ஜாமீன் தான் கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் கொடுத்தேன் சார். இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் தான் கொடுத்தேன். யாரும் வேண்டாம்.
அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கினது நான் தான். அதனால நானே அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேங்க. அப்போ கையெழுத்து போடுங்க. 525 சாயந்தரத்தை கூட்டிட்டு வா. உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். மாப்பிள்ள அவர் இல்லைங்க, நீங்க மட்டும்தான். ஆமா, நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க, அப்புறம் போட்டோவை வெளியில விட்டுடுங்க. என்னப்பா கூப்பிடுறாருன்னு போறேன், அதுக்குள்ள வெளியிலே போயிட்டேன்னு. அப்பா அப்பா உங்களுக்கு அந்த ஜாமீன் கொடுத்துருக்காங்க, நீங்க போகலாம். என் மாப்பிள்ளை இல்லாம நான் போக மாட்டேன் சார். அப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அயோக்கியனை மாப்பிள்ளைன்னு சொன்னா ஊர் உலகம் சிரிக்க போகுது. கட்டின புருஷனை காமிக்கிற பொண்டாட்டி இருக்கும்போது சிரிக்காம இதுக்குதான் சிரிக்க போறாங்களே. என்ன தவறா நினைக்காதீங்க. நம்ம பொண்ணை காப்பாத்த வேற வழி இல்லாததுனால நான் அந்த மாதிரி செஞ்சேன். உன் கதைய பேசுறேன் என்கிட்ட. என் கதை மாப்பிள்ள வந்தாதான் வருவேன். சார், மிஸ்டர் மணிக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். டாக்டர் மணியை கூட்டிட்டு வா. டாக்டர், உங்களுக்கு கெடுதல் செய்தவனுக்கு நீங்களே ஜாமீன் கொடுக்குறீங்களே? நமக்கு கெடுதல் செய்தவர்களா இருந்தா கூட நம்மாலான உதவி அவர்கள் செய்யணும் சொல்றாங்க. என்னங்க, என் மேல தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமாப்பா. நான் வீட்டுக்கு வர்றதா இருந்தா சிவகாமிய மணிக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா, அதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுருங்க. மிஸ்டர் சதானந்தம், சிவகாமிய டாக்டருக்கே கட்டி கொடுத்துருங்க. மாப்பிள்ள என்ன ஞானோடைய மாறுது? இல்ல, விருப்பமில்லாத பெண்ணை கட்டிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? டாக்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். மணி, என்னங்க மணி, மணி, வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. சும்மா இருக்கணும். மணி, அப்பா, மறுபடியும் ஏன் அவன் பின்னால போறீங்க? எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறான். மணி, அப்பா, அம்மா, அம்மா, அவருக்கு மணிக்கும் ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, நான் அவரை கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க. போங்க. நன்றி. மணி, 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 என்ன மணி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் வானான்னு சொன்னேன், இப்ப மாறி பேசுற நிமிஷத்துக்கு ஒரு புத்தி வருதா உனக்கு? தப்பிச்சுட்டு வரதுக்காக நான் அப்படி சொன்னேன். ராத்திரிக்குள்ள சிவகாமியை தூக்கிட்டு வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, பத்திரிக்காரெல்லாம் கூப்பிட்டு செய்தி கொடுத்து வால் போஸ்ட் அடிச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன். இப்படிலாம் செய்யாத, கல்யாணமே பண்ணி வச்சிருந்தேன். என்ன ஒரு லவ் போஸ் எடுத்திய, அந்த நெகட்டிவ் என்கிட்ட கொடுத்துறியா? என்கிட்டதான் இருக்கு. கிழிச்சு போட்டுட்டா? இல்ல, கொளுத்துட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒண்ணும் இல்லை, அப்படியே வச்சுக்கோ. யாரோ வர சத்தம் கேட்குது. சலசல. இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஓ, டாக்டர் சந்திரனா? என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஆஹா, அப்படியா? அவங்க நின்ன இடத்துல அடல கேட்டு இருந்ததா? ஆமா டாக்டர், இப்ப அவங்க அங்க இருந்து எங்க போயிருப்பாங்க? சரியாதா? ஆல்ரைட், இந்த புறப்படு டாக்டர். ஹலோ ஹலோ, who is speaking please? டாக்டர் சந்திரன். நீங்களா? யார், சிவகாமியா? ஆமா. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அவசரமா உங்ககிட்ட பேசணும். அவசரமா? ஆமா, நீ உடனே புறப்பட்டு முருகன் தோப்பு பக்கம் வா. என்னது? முருகன் தோப்பு பக்கம்.
கூட்டோடிங்க. சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. இல்லைங்களே. எங்க போயிருப்பார்? தெரியாது சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார். வாக்குமூலம் வாங்கிட்டேன். வாக்குமூலமா? அப்போ சிவகாமி உயிருக்கே ஆபத்தா? ஐயோ சிவகாமி, ஐயோ. சத்தம் போடாத. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ட்ரீட்மெண்டா? அம்மா, என் பொண்ணுக்கு என்னாச்சு? நான் போய் பார்த்தாகணுமே. யாரும் உள்ள போக கூடாது. உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆபத்து. வாங்க, இப்படி உட்காருங்க. சிவகாமி, முருகா, என் மகளை நீதான் காப்பாற்றணும். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு
ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆல் ரைட். ஐயோ எங்களெல்லாம் மோசம் பண்ணிட்டு போயிட்டே அம்மா அம்மா என்ன இதெல்லாம்? ஏன் அழுதீங்க? டாக்டர், சிவகாமி மயக்கமா இருக்கு, உடனே புறப்பட்டு வாங்க போன்ல சொன்னீங்களே. இந்த காட்சியை பார்க்கத்தானா டாக்டர்? அம்மா, நான் சொல்றத கேளுங்க. இது சிவகாமி இல்ல. இல்ல, நம்ப மாட்டேன். இத பாருங்க. அப்ப சிவகாமி எங்க? இந்த பொண்ணு யார்? அதையெல்லாம் விவரம் அப்புறம் சொல்றேன். சிவகாமிக்கு மயக்கம் தெளிவிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. நல்லது டாக்டர். கொண்டு போ. டாக்டர். ஓ இன்ஸ்பெக்டர். ஏன் சார் நீங்க இன்னும் புறப்படலையா? இல்ல டாக்டர், நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போறான்னு வந்தேன். நான் இப்ப புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். சிவகாமி, சிவகாமி,
மணி ஐயோ மணி அம்மா அப்படி அம்மா அம்மா வாங்க போய் பார்க்கலாம். அசையக்கூடாது. சரி. டாக்டர் நீயா? எங்க அப்பா உன்னோட தானே வந்தாரு. எங்க அப்பாவை கொலை செஞ்சிட்டியா? ஒரு பயம் என்ன கொலை செய்ய முடியாது. என்னது? என்ன நீ சும்மா சொல்றேன். மணியா, நீங்க இப்ப எங்க இருந்து வர்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தேன்ல, இந்த பயம் மாறிட்டான். அத உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு அங்க வீட்டுல காத்துக்கிட்டு உங்களை காணோம். இந்த அயோக்கிய பையன் இங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணுவான்னு நான் வந்தேன். அதே மாதிரி இங்க இருக்கிறான். பூட்டை கைச்சிட்டீங்களா? ஆமா, இவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு ஏன் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சீங்க? இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை தம்பி. உள்ளத்தை சொல்லிடுறேன்னா, இவன் தங்கச்சிக்கும் எனக்கும் சிநேகிதம். அதுவும் நானும் வீட்டுக்குள்ள தமாஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து போட்டோ எடுத்துட்டான். அப்புறம் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியா அல்லது இந்த போட்டோவை வால் போஸ்ட்ல போட்டு பேப்பர்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு உன்னை கேவலப்படுத்துவேன்னு நினைச்சான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி என்ன பயமுறுத்தினான். இவனுக்கு முகமுடியும்னா ரொம்ப பயம்னு எனக்கு அப்பவே தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் சார் கூட ஆஸ்பத்திரியில அந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்கல. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அதே மாதிரி தச்சு இந்த பயலை பயமுறுத்தி அந்த போட்டோவும் வாங்கிடலாம், பொண்ணையும் காப்பாற்றலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன தம்பி, அங்க மல்லிகா செத்து கிடக்குறா. அந்த கத்தி எப்படி தூக்குன லபக்குன்னு முடிச்சுக்கிட்டான். நீ குறைச்சிக்கலனா அப்பவே ஏன் இல்லன்னு சொல்லக்கூடாது. தம்பி தம்பி தம்பி, அந்த நேரத்துல இந்த உடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன், கையில கத்தி வேற இருக்கு. கொலை செய்யலன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல, போய் சொல்றேன். நீதான் கொலை பண்ண. மணி, அவர் கொலை செய்யல. நீதான் மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாழ் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்த. ஆமா, நாங்க தான் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவ சாகும்போது கொடுத்த வாக்குமூலம் இதோ. மணி என் அண்ணன் அல்ல, அவன் ஒரு கொலைக்காரன், கொள்ளைக்காரன். அவன் தங்கை காந்திமதியை சதானந்தம் தம்பி காதலிச்சு கைவிட்டதாக நினைச்சு தவறுதலாகவே அவனை கொலை செய்துட்டு, அதுக்கு காரணம் சதானந்தம் தெரிஞ்சதும் அவரை பழி வாங்க முடிவு செய்தான். அதுக்காக அவரை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உண்மையாகவே காதல் உண்டாயிடுச்சு. எங்கே சூழ்ச்சி வெளியாயிடுமோன்னு பயந்து என்னை கொலை செய்ய திட்டம் போட்டான். அட நன்றி கெட்ட பல, உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்டா. டேய், கடைசியில என்னையே பழி வாங்கறதுக்கு பிளான் போட்டியா? நாசமா போக. ஏன்டா அப்படி நினைச்சேன்டா? நினைச்ச யாருமே தங்க காந்திமதி தற்கொலை செஞ்சுக்கும்படி செஞ்ச சண்டாட நீதான்டா. சண்டாட நீதான்டா. எப்படி? ஒரு நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன். என்ன மாதிரி ஏமா படுத்துற? அண்ணா, நம்ம அந்தஸ்துக்கு மீறவங்களை காதலிச்சா கைவிட்டு போயிடுவான்னு நீ சொன்ன. அது சரியா போச்சு அண்ணா. ஐயோ தங்கச்சி, என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா, சொல்லு. அண்ணா, பெண் பார்க்கறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அவர் வந்தார். ஆனா அவர் வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு, நம்ம அந்தஸ்துக்கு இங்க பெண் எடுக்க கூடாது, அவரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னம்மா நடந்துச்சு? சொல்லுமா. எப்ப எனக்கு அவரு கிடைக்கலையோ நான் உயிர் வாழ விரும்பல. அதனால அண்ணா அண்ணா நான் விஷத்தை கொடுத்து என்ன காரியமா அண்ணா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நீயே எனக்கு ஆணையா பிறந்து நான் நினைச்சேன் அவரையே எனக்கு என்னோட தங்கச்சி. அட துரோகி, நான் களக்காட்டிய நடுங்கி வச்ச கொலைகாரன், கொள்ளக்காரன். என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனையும் கொன்னு, உன்னை புதைக்கிற அதே இடத்துல அவரையும் புதைச்சு வாழ்வுல ஒண்ணு சேர முடியாத உங்க சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிற தங்கச்சி, சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு புறப்பட்ட
நினைச்சத முடிச்ச வேலங்காட்டால மரத்தடியில அட பாவி, எங்க சித்தப்பாவை கொன்னிட்டியா? அதோட யாத்திரம் தீர்வு. இவன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்தஸ்து இல்லைங்கிறத காட்டி இவனை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்படின்னு பேங்க கன்சர்ன் பணத்தை கொள்ளையடிச்சது நீதானே? நான் தான். அது மட்டும் இல்ல, மாயாண்டிய கொன்னது, டாக்டர் இருந்த ஆபத்துன்னு அவரை கொல்ல முயற்சி செஞ்சது எல்லாமே நான் தான். நீயா இங்க வந்த? சிவகாமியை எப்படியாவது கொண்டுட்டு வந்து உனக்கே கட்டித்தரேன்னு சதானந்தம் சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. நானே வந்தேன். 525 கைது பண்ணுங்க. தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிய நினைச்சு பார்த்தா அடா 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 அடா, நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லைன்னா என் தலை போயிருக்கும், என் பெண்ணும் போயிருக்கும். அப்படி இல்லைங்க, அம்மாவுடைய தர்ம சிந்தனை தான் சிவகாமியை மீட்டு உங்க தலையை காப்பாத்திருக்கு. தர்மம் செய்யறவங்களுக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அது நினைச்சவங்களே அழிச்சிடும். தர்மம் தலை காக்கும். வாஸ்தவம் தான், தர்மம் தலை காக்கும். அது இன்னைக்கு சொன்ன வார்த்தையா? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரியவங்க சொன்ன ஒரு சத்திய வார்த்தை இல்லையா? ஆனா எங்க தலையை காப்பாத்திட்டு சரி. ஆனா உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு பிரசன்ட் செய்ய வேணாமா? அதெல்லாம் வேணாங்க. என்ன இது? இந்த பிரசன்ட் யாரும் வேணாம்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வாங்க, வா, 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 வா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.